ஹாய் மச்சான் மாதிரி வெல்கம் டு RUSIFOODS. நம்ம முயல் தந்தூரி எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். 2 முயல் வாங்கியிருக்கோம். அதுக்குள்ளே ரெசிபியை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல முயலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளட் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் எதுக்குன்னா கிருமி போகிறது தான். நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளட்டும் இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முயல் தந்தூரிக்கான மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும், அதனால தான் மிளகு தூள் கொஞ்சம் அதிகமாக போடுறோம். 2-3 ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க. ஸ்பைசி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, நல்லாவே இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அதில் நம்ம ஏற்கனவே சேர்த்தனால கொஞ்சமாக போட்டால் போதும். அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும், அதனால். ஓகே, பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா செட் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்பிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக மசாலா செட் ஆகும். ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து முயலை வந்து கீரல் போட்டுக்கலாம். மசாலா பிடிக்கிறதுக்கு நல்லா கீரல் போட்டுக்கலாம். உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் நல்லா கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா பிடிக்கும். பாருங்கள் எப்படி கீரல் போடணும்னு பார்த்துக்கோங்க. உள்ளேயும் வெளியே நல்லா கீரல் போடணும். மசாலா அப்போ தான் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஓகே, எல்லா கீரலும் போட்டாச்சு. இப்போ வந்து மசாலாவை தடவிடலாம்.
மசாலா தடவி படுக்க வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வேலையை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு முளைக்கொம்பு எடுத்துக்கோங்க, 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 முயல் இருக்குது, அதை சுடுறதுக்கு 2 கம்பு தேவை, அதனால் எடுத்துப்போம். முதலாக தீ பற்றுறதுக்காக கற்பூரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா எரியுது. செமையாக தீ பற்றிட்டுருக்கு. இப்போ மேரினேட் பண்ண முயலை அந்த முளைக்கம்பில் இறுக்கமாக கட்டிக்கலாம். கீழே விழக்கூடாது. அதனால் ஒரு ஸ்டீல் கம்பியை எடுத்து நல்லா இறுக்கமாக கட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ சென்டர்லேயே ஒரு கட்டு போடணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். நம்ம கம்பை திருப்பும்போது கீழே விழுந்துடும். அதனால் சென்டரில் ஒரு கட்டு கண்டிப்பாக போடணும். பாருங்கள் எப்படி போடணும்னு பாருங்கள். கட்டி முடிச்சாச்சு. ஓகே, நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் வாங்க. நெருப்பு மேலே வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். தீ நல்லா எரிஞ்சிட்ருக்கு. மேலே எல்லாம் நல்லா வந்துடுச்சு. லைட்டாக பட்டன் மேலே தேய்ச்சி கொடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே வாங்க சாப்பிடலாம். போலி சாதனம் வச்சானே, போலி சாதனம், சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். நம்ம மச்சான்ஸ் சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். അടിപൊളി കൊള്ളാം, നല്ല ടേസ്റ്റാണ്. ഇത് കഴിക്കാൻ വേണ്ടി ഞാൻ പാറശാലയിൽ നിന്ന് വന്നതാണ്. എന്തായാലും വന്നത് ടേസ്റ്റ് ആയിട്ടില്ല, നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ട്.